கோவை அரசு மருத்துவமனையில் வீல்சேர் இல்லாமல் நோயாளி ஒருவரை அவரது மகன் இழுத்து சென்ற வீடியோ வைரலாகி இருந்த நிலையில் தமிழகத்தில் உள்ள 36 அரசு பொது மருத்துவமனைகளிலும் கூடுதலாக வீல்சேர், நாற்காலிகள், ஸ்ட்ரெச்சர் உள்ளிட்ட மருத்துவ உபகரணங்கள் வாங்குவதற்கு தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் முனாஃபிடம் கேட்கலாம். வணக்கம் முனாஃப், இது குறித்த விவரங்களை பகிரலாம். 2 தினங்களுக்கு முன்பு கோவை அரசு மருத்துவமனையில் வீல் சேர் இல்லாமல் தந்தையை மகன் இழுத்து சென்ற சம்பவம் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியிருந்தது. தமிழகத்தில் உள்ள 36 அரசு பொது மருத்துவமனை மற்றும் மருத்துவக் கல்லூரியில் மருத்துவ பயனாளர்களுக்காக கூடுதலாக வீல் சேர், மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்தக்கூடிய வீல் சேர், ஸ்ட்ரெச்சர், நாற்காலிகள் உள்ளிட்டவை உபகரணங்களை மருத்துவமனை நிதியிலிருந்து வாங்க அனைத்து மருத்துவ முதல்வர்களுக்கு தமிழக மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி இயக்குநர் சுகந்தி ராஜகுமாரி உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் எந்தெந்த அரசு மருத்துவமனையில் உபகரணங்கள் குறைவாக உள்ளது, வாங்கிய உபகரணங்கள் எவ்வளவு பயன்பாட்டில் உள்ளது, புதிய உபகரணங்கள் எவ்வளவு வாங்க வேண்டும் உள்ளிட்ட விவரங்களை 2 தினங்களுக்குள் அறிக்கையாக சமர்ப்பிக்கவும் அனைத்து மருத்துவ முதல்வர்களுக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கோவையில் 2 தினங்களுக்கு முன்பு அரசு மருத்துவமனையில் வீல் சேர் கொண்டு வராமல் சிகிச்சைக்கு தாமதம் செய்ததால் தனது தந்தையை மகன் இழுத்து சென்ற காட்சி சமூக வலைதளங்களில் வேகமாக பரவியது. இந்த சம்பவம் தொடர்பாக மருத்துவமனை ஊழியர்கள் 2 சஸ்பெண்ட் செய்து மருத்துவ முதல்வர் உத்தரவிட்டிருந்தார். இந்த விவகாரம் தொடர்பாக அனைத்து மருத்துவமனை மற்றும் மருத்துவக் கல்லூரி முதல்வர்களுடன் தமிழக மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி இயக்குநர் சுகந்தி ராஜகுமாரி தலைமையில் காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனை நடைபெற்றது. அந்த ஆலோசனையில் கோவை அரசு மருத்துவமனையில் வீல் சேர் இல்லாமல் தந்தை மகன் இழுத்து சென்ற சம்பவம் தொடர்பாக 2 சஸ்பெண்ட் செய்துள்ளதாகவும், தமிழகத்தில் உள்ள 36 அரசு பொது மருத்துவமனை மற்றும் மருத்துவக் கல்லூரிகளில் மருத்துவ நோயாளிகளுக்காக கூடுதலாக வீல் சேர், மாற்றுத்திறனாளி வீல் சேர், ஸ்ட்ரெச்சர், நாற்காலிகள் உள்ளிட்டவை உபகரணங்கள் மருத்துவ நிதியில் இருந்து வாங்க வேண்டும் என தமிழக மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி இயக்குநர் சுகந்தி ராஜகுமாரி உத்தரவிட்டிருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.